பசங்களோட ஃபியூச்சர் பெட்டரா இருக்கணும்னா எல்லாத்தையுமே நீங்க டிசைட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. பேரண்டிங் ஓகே, ஆனா ஓவர் பேரண்டிங் அவசியம் இல்லை. இந்த 5 சைன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஓவர் பேரண்டிங் பண்றீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட், எல்லா பிரச்சனைக்கும் நீங்களே சொல்யூஷன் தேடி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஹோம்ஒர்க்ஸா இருக்கட்டும், இல்ல குழந்தைக்குள்ள நடக்கக்கூடிய சண்டே ஆகட்டும், எல்லாத்தையுமே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னா என்னன்னே தெரியாம போயிடும். ரெண்டாவது, அவங்கள ஃபெயிலியரே பார்க்க விடாம வச்சிருக்கிறது. பசங்க ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா வேணா இது உன்னால முடியாதுன்னு சொல்லி அவங்கள தடுக்காம ஃபெயிலியரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைங்க, அதை அக்செப்ட் பண்ண கத்து கொடுங்க. மூணாவது, அவங்களோட சாய்ஸஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹாபிஸ், ஈவன் அவங்க க்ளோத்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நீங்க டிசைட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. கிட்ஸுக்கும் ஓன் டெசிஷன் எடுக்க ஃப்ரீடம் வேணும். நாலாவது, அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டே ஆகாம அவங்கள ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரகிள்ஸே இல்லாம லைஃப்ல சக்சஸ் வரவே வராது. இது உங்களுக்கு புரியுது இல்ல? அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கும் புரியறதுக்கு தேவையான ஸ்பேஸை கொடுங்க. லைட்டா ஸ்ட்ரெஸ் இருந்தா பரவாயில்ல, ஹேண்டில் பண்ணட்டும். அஞ்சாவது, அவங்க கிட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறீங்களா, அதை ஸ்டாப் பண்ணுங்க. 100% மார்க் வேணும், ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வரணும், பெஸ்ட் பிஹேவியர் வேணும். ஹியூமன்ஸ்னால கண்டிப்பா 100% பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாதுங்க. எஃபர்ட்ஸ் தான் முக்கியம். அதை புரிய வச்சீங்கன்னா போதும். இதெல்லாம் தான் ஓவர் பேரண்டிங்கான சைன்ஸ். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மிஸ்டேக்ஸை லைஃப் டைமுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. உங்க குழந்தையோட ஃபியூச்சர் பெட்டரா இருக்கும்.